பப்ளிக் ஸ்பீக்கிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது எப்படின்னு தெரிஞ்சிருந்தா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஆஃபீஸில் எங்கே வேலை பார்க்கணும் அதில் இமீடியட்டாக இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் தெரிஞ்சால் போதும் 50% உங்களோட வேல்யூ கூடிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரன் பஃபெட் சொல்கிறாரு, உங்களோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னதான் இருக்கும் அப்படின்னா உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. எப்படி மேடையில் பேசுறது, எப்படி 4 பேர் முன்னாடி பேசுறது, உங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அதுதான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து அவ்வளவு முக்கியமான விஷயங்கள். இதில் அது இல்லாமல் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணவங்க வந்துட்டு கையால் உழைச்சவங்க இல்லை, மைண்டால் அதை யோசித்தவங்க, மைண்டால் அதை பேசினவங்க, மக்களை வந்து செயல்பட வச்சவங்க, இவங்க நினைச்சதை மக்களை வந்து புரிய வச்சவங்க, மக்களுக்கு ஆக்ஷனில் இறக்கி விட்டவங்க, இவங்க தான் உலகத்தை மாற்றிருக்காங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங் அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்க கரெக்டாக படிக்கணும். அந்த ஃபார்முலா பிரகாரம் நடக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் பிரகாரம் நடக்கணும்.